வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வால்யூம் இண்டிகேட்டர் மூலமாக எப்படி ப்ரைஸ் வால்யூம் அனாலிசிஸை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கற்றுக்க போகிறோம். எந்த ஒரு ட்ரேடரோட நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் எந்த திசையில் ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த திசையில் நம்மளும் ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஸோ இதுதான் எந்த ஒரு ட்ரேடருக்குமே நோக்கமாக இருக்கும். இதுக்கு தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு இல்லை மற்ற இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ரியல் டைமில் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் டைமில் உள்ளே வந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவக்கூடிய மிகவும் பவர்ஃபுல்லான டூல் தான் இந்த வால்யூம் இண்டிகேட்டர். ஏன்னா வால்யூம் அப்படின்னு என்னென்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளவு ஷேர்ஸை வந்துட்டு வாங்கவும் விற்கவும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத குறிக்குது. ஷேர்ஸ்னால் இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸை சொல்லலாம். இதுவே ஆப்ஷன்ஸ்னால் ஒரு இவ்வளவு கான்ட்ராக்டாக இந்த பர்டிகுலர் டைமில் வாங்கவும் விற்கவும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ அதிகமாக வால்யூம் இருக்கும்போது மார்க்கெட்டில் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுவே வால்யூம் கம்மியாக இருக்குன்னா மார்க்கெட்டில் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வால்யூம் இண்டிகேட்டர் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வால்யூம் இண்டிகேட்டரை ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டோட கம்பைன் பண்ணும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான மிகவும் பவர்ஃபுல் காம்பினேஷனாக மாறுது. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டை எப்படி ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வால்யூம் இண்டிகேட்டரையும் ரீட் பண்ணி ரெண்டையும் கலந்து ப்ரைஸ் வால்யூமெட்ரிக் ப்ரைஸ் அனாலிசிஸ் உங்களால் கரெக்டாக பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு லாஸே வராமல் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வால்யூம் இண்டிகேட்டர்ஸை எப்படி உங்கள் ப்ரோக்கர் வெப்சைட்டில் ஆன் பண்ணலான்னா, உங்கள் ப்ரோக்கர் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் டேப்பில் வால்யூம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வால்யூம்னா நிறைய வரும். ஸோ அதில் முதல்ல இருக்கிற படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ஜஸ்ட் வால்யூம்னு இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் கிளிக் பண்ண உடனே கீழே இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டோகிராம் பார்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இதுதான் வால்யூம் இண்டிகேட்டர். ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் மாதிரியே இதுலேயும் 2 வகையான பார்கள் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கிறது புல்லிஷ் வால்யூம் பார், பிளாக் கலரில் இருக்கிறது பேரிஷ் வால்யூம் பார். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, சில பேர் ஒயிட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் க்ரீன் அண்ட் ரெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 2 கலர் பேசிக்கலாக இருக்கும். அதுதான் ரொம்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு கலர் புல்லிஷ், நான் வந்துட்டு அதை இந்த படத்தில் க்ரீனாக கொடுத்துருக்கேன். பேரிஷ் வந்துட்டு கருப்பாக இருக்கும். இது தவிர இன்னொரு முக்கியமான பாகம் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த வால்யூம் இண்டிகேட்டரில் இருக்கும். அதுதான் இந்த மூவிங் ஆவரேஜ், இந்த வால்யூமெட்ரிக் மூவிங் ஆவரேஜ். ஸோ இது வந்துட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3ஐயும் நம்ம மேலே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டையும் சேர்த்து நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கான சக்ஸஸ் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேருந்து இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம். மே மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைட்வேஸில் இருக்குது. இதுவே வால்யூம் என்னைக்கு அதிகமாக இருக்கும் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த வால்யூம் இண்டிகேட்டர் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். பொதுவாக வால்யூம் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதுலேயும் சில நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுணுக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மே 15ஆம் தேதி இந்த வால்யூம் இண்டிகேட்டர்ஸையும் ப்ரைஸ் ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணி நான் எடுத்த ட்ரேடை தான், ஆக்சுவலாக 2 ட்ரேட் எடுத்தேன் ஒரே நாளில். ஸோ அந்த ட்ரேடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி எடுத்தேன், என்ன லாஜிக்கில் நான் வந்துட்டு அந்த ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணேன், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸில் போய்ட்டு வால்யூம் போட்டிங்கன்னா டேரெக்டாக வந்துடும். பட் இதுவே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மாதிரி இண்டிகேட்டர்ஸில் போட்டு வால்யூம் போட்டிங்கன்னா வராது. ஸோ ஏன்னா இண்டிசைஸ் வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் ஆகிறது கிடையாது. அது எதர் ஃபியூச்சர்ஸாவோ இல்லை ஆப்ஷன்ஸாவோ தான் ட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், எதர் ஆப்ஷன் சார்ட்டில் கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு கால் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணலாம்.
பட் பொதுவாக அதை விட அக்யூரேசி அதிகமாக இருக்கிறது ஃபியூச்சர்ஸ் சார்ட் தான். ஸோ நீங்கள் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு வால்யூம் ஆன் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு பேரிஷ் கேண்டிலோட ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் அங்கேருந்து கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக என்ன சொல்லுவாங்க, 915 கேண்டில் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுது அந்த சைடு ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த வால்யூமை யூஸ் பண்ணும்போது அது தப்பு. அது எப்படி நம்ம டைரெக்ஷனில் கரெக்டாக ட்ரேட் பண்ணலாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9:45 வரைக்கும் பேரிஷ் சைடு கீழே இறங்கின மார்க்கெட் 9:50 மணிக்கு ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு. அந்த கேண்டிலோட சைஸையும் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி அந்த வால்யூம் பாரோட சைஸையும் அதுக்கு அன்னைக்கு 15ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆன வால்யூம் பாரையும் பாருங்கள். மற்ற எல்லா பாரையும் என்கல்ஃப் ஆகிற மாதிரி மிகவும் ஹைட் அதிகமாக இந்த வால்யூம் பார் தோணுச்சு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வால்யூம் அப்படிங்கிற இண்டிகேட்டரில் வரக்கூடிய இந்த பாரோட அளவு எதை குறிக்குதுன்னா எஃபர்ட்டை குறிக்குது. மேலே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேண்டில் எதை குறிக்குதுன்னா ரிசல்ட்டை குறிக்குது. ஸோ இப்போது 9:45 வரைக்கும் புல்லிஷ் சைடில் கீழே இறங்கிட்டு இருந்த மார்க்கெட்டை 9:50க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்து ப்ரைஸை வந்துட்டு மேலே புஷ் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டிலையும் பாருங்கள், ஸ்ட்ராங்கான ஒரு ஹேமர் டைப் கேண்டில் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு வால்யூம் இண்டிகேட்டரையும் ப்ரைஸ் ஆக்ஷனையும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நம்ம 3 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, ப்ரைஸ் வந்துட்டு கரண்ட்டாக சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுதா அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ரெண்டாவது, வால்யூமோட அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ட்ரேட் பண்ணணும். மூணாவது, ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் அந்த கேண்டில் ஸ்டிக்கோட பவர் எவ்வளவு, ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குது. இந்த 3ஐயும் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும், கண்டிப்பாக அந்த ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கா ரெசிஸ்டன்ஸில் இருக்கா. இந்த பர்டிகுலர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சப்போர்ட் பொசிஷனில் இருந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. ரெண்டாவது, வால்யூமை பார்த்தீங்கன்னா எனார்மஸ் வால்யூம். அன்னைக்கு ஓப்பனிங் அந்த மார்க்கெட் டைமில் கூட இல்லாத அளவுக்கு கூட வால்யூம் அந்த 9:50 கேண்டிலில் டோட்டலாக என்கல்ஃப் ஆகி ஜென்ரேட் ஆகிருக்கு. மூணாவது, ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் கேண்டில் ஸ்டிக்கோட அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா புல்லிஷ் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் வச்சு ஈஸியாக இந்த மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படிங்கிறத நம்ம 100% சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதும் அந்த க்ளோசிங் ப்ரைஸில் நான் கால் ஆப்ஷன்ஸ் பை பண்ணேன். ஸோ என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் நான் என்ன நினச்சேன்னா 1:2 ஸ்டாப் லாஸை வந்துட்டு அந்த நான் பை ஆர்டர் எடுத்த அந்த கேண்டிலுக்கு கீழே வச்சேன். ஸோ 1:2 ரேஷியோவில் அன்றைக்கி டே ஓப்பனிங் பாயிண்டில் நான் ப்ரைஸ் போனதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். பட் என்னோட கெஸ்ஸிங்க்கு மாறாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக மேலே ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸு ஈஸியாக நான் வந்துட்டு கேட்ச் பண்ண முடிஞ்சுது. பட் 10:40க்கு ஒரு கேண்டில் ஜென்ரேட் ஆகிருக்கு. அன்னைக்கு இருக்கிறதுலையே வால்யூம் அதிகமான கேண்டில் அதுதான். ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த கேண்டில் 10:35 கேண்டில் வந்ததுமே இன்னும் மேலே தான் போகுது அப்படின்னு நினச்சேன். பட் 10:40 கேண்டில் பார்த்ததுமே எனக்கு டவுட்டாக இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, வால்யூம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஏற்கனவே ட்ரேடான வால்யூமை விடவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுதா இல்லை ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஹையை உடச்சிட்டு மேலே போயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. மூணாவது, கேண்டில் ஸ்டிக்கோட ஸ்ட்ரென்த்தை பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஒரு இதில் ஜென்ரேட் ஆகிருக்கு. இது ஸ்ட்ராங்கான புல்லிஷில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அதுவும் இல்லாமல் அதுக்கு முந்தின கேண்டிலை பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. அதோட வால்யூமும் பார்த்திங்கனாலும் ஓரளவு பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் அதை 10:40க்கு இருந்த வால்யூமுக்கு ஈக்குவலான புல்லிஷ் ஸ்ட்ரென்த்து கேண்டில் ஸ்டிக்கில் வரல, ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஸ்டிக்கில் வரல. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் வந்தது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் கேண்டில் எங்கே ட்ரேட் ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரியே ஒரு பேரிஷ் கேண்டில் ஏற்கனவே இருந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு.
இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த பேரிஷ் கேண்டிலோட வால்யூமை நீங்கள் நோட் பண்ணுங்கள். 10:55க்கு ஜென்ரேட் ஆனால் பேரிஷ் கேண்டில் வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டை பாருங்கள், ஈஸியாக கீழே வந்துருச்சு. ஒரு ப்ரைஸ் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும்போது கீழே வர்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுவுமே இவங்க அதுக்கு வந்துட்டு நிறைய வால்யூம் கொடுத்தா தான் கீழே வர முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வால்யூம் வச்சுக்கிட்டே ப்ரைஸ் ஈஸியாக முந்தின கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் கீழே போகுது அப்படிங்கிறதுக்கான இது அடையாளம். ஸோ இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் என்னால் இந்த ட்ரேட் மூலமாக ஈஸியாக கேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் இது வந்துட்டு மே 15 வந்துட்டு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் மூவ் ஆக போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் எதுவும் இன்றைக்கி எடுக்க வேணாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தேன். பட்டு பார்த்தீங்கன்னா 10-11:50 வரைக்குமே கிட்டத்தட்ட அதே இதில் தான் இருந்தது. ஸோ எனக்கும் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் கரெக்டாக 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்துட்டு ஆவரேஜ் ட்ரேடிங் வால்யூமோட உடச்சிட்டு மேலே, அதாவது 11 to 12 மணிக்கு இருந்த வால்யூமை விட உடச்சிட்டு மேலே போயிருக்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேரிஷ் கேண்டலுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆவரேஜுக்கு மேலே இருந்ததுனால இந்த இடத்துல இன்னொரு பை ஆர்டர் நான் என் ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணோன்னு எடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வால்யூமை பாருங்கள், எனார்மஸ் வால்யூம். இந்த மாதிரி வால்யூம் பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக ட்ரெண்டிங்கில் தான் போக போகுது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வால்யூம் போக குறையவே இல்லை. 2 மணி வரைக்குமே வால்யூம் கிட்டத்தட்ட அதிகமாகவே தான் இருந்தது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 200 பாயிண்ட்ஸ் என்னால் வால்யூம் வச்சு ஈஸியாக கேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஸோ 2:35 கேண்டில் பாருங்கள், 2:35 கேண்டில் நான் வந்துட்டு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ 2:35 ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். 2:35 கேண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக். அதோட வால்யூமையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த புல்லிஷ் கேண்டிலோட வால்யூமை விட கம்மியாக இருக்குது. அதாவது எஃபர்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது, பட் ரிசல்ட் பாருங்கள் பேரிஷ் சைடில் ஈஸியாக கீழே வந்துருச்சு. அதாவது முன்னாடி ட்ரேடான புல்லிஷ் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் இனிமேல் மார்க்கெட் கீழே போகுது, எதர் கீழே போகும் இல்லை சைட்வேஸில் போக தான் வாய்ப்பு இருக்குன்ட்டு ஸோ நான் இந்த இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னால் ஒரு ஈஸியாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சுது. 2 சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட் இந்த வால்யூம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஜஸ்ட்டு 3 விஷயத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி வால்யூமையும் யூஸ் பண்ணால் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். முதல் பாயிண்ட்டு, ப்ரைஸ் வந்துட்டு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுதா ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகுதா நம்ம நோட் பண்ணணும். 2வது வால்யூம் ஆவரேஜுக்கு மேலே இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 3வது அந்த வால்யூம்க்கு ஏற்ற ரிசல்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் தெரியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்லேயும் எதர் புல்லிஷ் சைட்லேயோ பேரிஷ் சைட்லேயோ ஸ்ட்ராங்கான ஒரு ஹேமர் கேண்டில் ஜென்ரேட் ஆகணும், இல்லை மறுபோசு கேண்டில் ஜென்ரேட் ஆகணும். அது அப்படி இல்லாமல் ஒரு டோஜி டைப் கேண்டில் ஜென்ரேட் ஆகுது பட் வால்யூம் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் அதுக்கு அடுத்த கேண்டில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வால்யூம் கம்மியாக இருக்கும்போதே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ட்ரேடில் இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வால்யூம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டில் கூட ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்களே ஸ்டடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். வால்யூமையும் ப்ரைஸ் ஆக்ஷனும் யூஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டூலே கிடையாது. ஸோ மீண்டும் ஒரு